சென்னை சூப்பர் கிங்ஸ் மார்ச் 22ஆம் தேதி ரோர் 26 அப்படிங்கிற ஈவெண்ட் சென்னை சேப்பாக்கில் நடத்துகிறாங்க. பொதுவாக சேப்பாக்கில் ஒரு கிரிக்கெட் ஈவெண்ட் அப்படின்னாலே இந்த டிக்கெட்டுக்கு டிமாண்டு இருக்கும். வெளியில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி தான் போய் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அந்த ரோர் 26 ஈவெண்ட்டுக்கு டிக்கெட்டோட சேல்ஸ் இன்னும் போய்கிட்டு இருக்குது. டிக்கெட்டோட விலை அப்படிங்கிறது வந்து என்னை கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாகவும் ஆக்கிருச்சு. நான் கூட விலை கொடுத்து வாங்கிடுவாங்க ஃபேன்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் இப்படி அப்படின்னு யோசிக்கும்போது டிக்கெட்டோட விலை தான். இப்போ ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அது ரூ. 800 ரூ. 1000 ரூ. 1500 ரூ. 2500 ரூ. 3000 ரூ. 5000 இப்பா அப்படியும் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் 99 கட்டி நீங்கள் வீட்டிலேருந்து பாருங்கப்பா அப்படின்னு ஒரு ரேட் வச்சுருந்தாங்களா. ஆனால் இங்கே சிஎஸ்கேவோட ரோர் 26 ஈவெண்ட்டு ரூ. 2000 3000 3500 4000 5000 15000 30,000 அது வரைக்கும் வச்சு விற்கும்போது ஃபேன்ஸுகள் யாரும் இங்கே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இப்போ எப்படி நான் இந்தியா மேட்சுகளுக்கு T20 வேர்ல்டு கப்பில் அதாவது இந்த ரூ. 700 இந்த ரூ. 5000 இல்லை ரூ. 3500 வச்சு விற்றாங்க அப்படின்னா இங்கே சோல்ட் அவுட் ஆகும். இன்னொன்று இந்த மாதிரி ஈவெண்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இது ரொம்பவே புதுசு. கிருக்கானந்தா எனக்கு ஆர்சிபி அன்பாக்சிங் ஈவெண்ட்லாம் எனக்கு தெரியும். என்ன கிருக்கானந்தா விளையாடுறீ அப்படின்னா பாஸ் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் பாஸு. பட் இது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய விருதுநகரில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கையில் உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகனுக்கு இது என்ன இங்கே என்ன நடக்கும் இங்கே யாரெல்லாம் வருவாங்க முதல் வருஷம் இது டெல் அடிக்கிற மாதிரி இருக்கா. ஏன்னா ஃபேன்ஸுக்கு இது என்ன இது எப்படி நடக்க போகுது என்ன மாதிரி ஈவெண்ட் அப்படின்னு அவங்க சுத்தமாகவே ஐடியா கிடையாது. பட் இன்கேஸ் இந்த வருஷம் இது சூப்பராக அதாவது வேறு லெவலில் நடத்தி ஃபேன்ஸும் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க இதை பற்றின ஒரு ஃபீட்பேக் சொல்லும் போது அடுத்தடுத்த வருஷங்களில் ரூ. 2000 வச்சாலோ இல்லை ரூ. 3000 வச்சாலோ வருவாங்க. மூணாவது விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்லலாம்ப்பா நாங்கள் ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸில் கூப்பிட்டு வரோம், அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்கேவோட ஜேர்னியை நாங்கள் வந்து வீடியோவோ போட போகிறாங்கன்னு தெரில அது பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இந்த ஃபன் மேட்சப்ஸ் இருக்குது, சிஎஸ்கே ப்ராக்டிஸஸ் இருக்குது. சிஎஸ்கே ப்ராக்டிஸா அதனால் இது மாதிரி ஃப்ரீயாக பார்த்துருந்தேன். அதுக்கு எதுக்கு நான் 2000 காசு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. பேரோமான் மியூசிக் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணால் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. என்னென்னா தல தோனி வராரு இல்லை அதை விட தல தோனி அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா ப்ராக்டிஸ் செஷனு அதில் அவர் வந்து ஒரு 15 பால் பிடிக்க போகிற மாதிரி ஏதாவது இந்த சிஎஸ்கே சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வீடியோவோ போட்டாங்கன்னு வைங்களேன் தெரிச்சிட்டு எல்லாருமே வருவாங்க. சேப்பாக்கில் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வர்றதுக்கு எதுக்காக துபேக்காகவா ருட்ராஜ் கேக்வாத்துக்காகவா தோனியை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வராங்க. தோனி தான் செல்லர் பாயிண்ட்டு, தோனி தான் எல்லாமே. இது வரைக்குமே இந்த விஷயத்தை வச்சு பெருசாக ப்ரொமோட் பண்ணலை அப்படிங்கிறதுனால அதாவது இந்த 3-4 காரணங்களுக்காக தான் இந்த ரோர் 26 ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் இன்னுமே சோல்ட் அவுட் ஆகாமல் இருக்குது. பார்ப்போம் உங்கள் மனசில் என்னென்ன காரணம் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதிக விலை தான் காரணம் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.